இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் ஆப்பிளை வச்சு தான் ஒரு பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி சங்கட சதுர்த்திங்க, அதனால் இந்த ஆப்பிளை வச்சு நம்ம எப்படி பிரசாதம் செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு ஆப்பிள் இருந்தால் போதுங்க. மேலே இருக்கிற தோல்லாம் நம்ம இது மாதிரி சீவி எடுத்துடலாங்க. தோல் சீவிடலாங்க. சீவி எடுத்துன்னு நம்ம எந்த கப்பால் நம்ம அளக்குறோமோ அதே கப்பால் நம்ம எல்லாம் எடுத்துக்கலாங்க. இப்போ இது சீவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நான் துண்டு துண்டாக நான் கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம அதே போல் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம பாருங்கள், நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கோங்க. 2 ஸ்பூனு. அது காஞ்சவொடனே முந்திரி திராட்சை போட்டுக்கலாங்க. நம்ம இந்த முந்திரி திராட்சை நம்ம வதங்கும் போது நம்ம ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள். இந்த கப்பால் தான் நான் ஒரு கப் ஆப்பிள் எடுத்துருக்குறேன். நம்ம இதே கப்பால் எல்லாம் அளந்து எடுத்துக்கலாங்க. இதையும் இதோட போட்டுடலாம். நம்ம நெய்யாலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம வதக்கிட்டோம். இந்த ஆப்பிளும் இதோடய முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாங்க. நம்ம பாருங்கள், நம்ம எடுத்துட்டோம். இதிலே நெய் இருக்குது. நம்ம நெய் ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன். அதுவும் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. பாருங்கள், ரவை வறுக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த கப்பால் தான் ரவை எடுத்தோம். இதே கப்பால் நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் தண்ணி சூடாகட்டும். நான் 3 கப் தண்ணி ஊற்றி ஒரு பக்கம் வச்சுருக்கேங்க. பாருங்கள், ரவை நல்லா வாசனை வருதுங்க. நம்ம ரவை நல்லா வறுத்துட்டோங்க. பாருங்கள், இவ்வளோ வறுத்தா போதுங்க. பாருங்கள், இவ்வளோ வறுத்தா போதும். நல்லா தண்ணியும் ஒரு பக்கம் கொதிக்குதுங்க. இப்போ அந்த தண்ணி எடுத்து, சூடான தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிடலாங்க. நல்லா ரவை வெந்து வரணுங்க. பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம சர்க்கரை போட்டுக்கலாங்க. ரவையை எடுத்த கப்லேயே 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறோங்க. நீங்கள் வேணால் 1.25 கப்பு கூட போட்டுக்கலாங்க. நான் 1 கப்பு போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு திதிப்பு ஜாஸ்தி தேவைன்னா நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. 1 கப்பு தான் போட்டுக்கிறேன் நான். நல்லா கைவிடாத கலக்கி விடுங்க. கட்டி கட்டாத இது மாதிரி கலக்கி விடுங்க. நீங்கள் இப்போ கலர் சேர்த்துக்கிறது இருந்தால் சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம்தாங்க. இல்லை நம்ம அப்படியே செய்கிறதுனாலும் செய்யலாங்க. கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேங்க. நான் நல்லா கலக்கிட்டோம். இப்போ நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருந்த முந்திரி, நம்ம ஆப்பிள்லாம் வச்சுக்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் நம்ம போட்டுடலாம். இதோட நெய் வேணுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. எனக்கு போதுங்க நெய். இதுவே அது ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி சங்கட சதுர்த்தி, அதனால் நான் ஆப்பிள் கேசரி செய்யலான்னு செஞ்சுருக்கேங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கணேஷாவுக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணிடலாங்க. நம்ம ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நம்ம சாதா கேசரி செய்கிறதோட ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம ஆப்பிள் கேசரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ
நம்ம பூஜைக்கு கப்பால் எடுத்து வச்சு நம்ம சாமிக்கு பூஜை பண்ணிடலாங்க. நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.